ஹாய் மக்களே! நெறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். வீட்ல இருக்கிற குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம, நமக்கும் ஒரு இன்கம் இருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க வீட்ல இருந்தபடியே சூப்பரா வந்து பார்த்திங்கன்னா, மாசத்துக்கு 15,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். நீங்களும் சூப்பரா ஒரு ஹோம் பேக்கர் ஆகலாம். பேக்கரி, டீ கடையெல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த பிளெயின் கேக்கை நீங்க வீட்லயே செஞ்சு சேல் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கேக் ஜெல் இல்லாம வந்து சூப்பரா பர்ஃபெக்ட்டா இவ்வளோ ஸ்பான்ஜியா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இது எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து நீங்க சேல் பண்ணலாம் முதற்கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணும். சரி மேம், நாங்கள் பேக்கிங்லாம் கற்றுக்குறோம். சரி, அதுக்கான திங்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும்னு மட்டும் எங்களுக்கு தெரியல. அதை தேடி நாங்கள் எங்கே அலையிறது அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. அதனால தான் நாம் வந்து அதுக்கான திங்ஸும் நாமளே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுற திங்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆன்லைனை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். போயிட்டுருக்க பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பிஸ்னஸ் தான். ஸோ ப்ரௌனி கிளாஸஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவும் வந்து யூடியூப்பில் எடுத்திருக்கோம். இல்லை நான் ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும், கரெக்டாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயும் கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம். இதில் ப்ரௌனியை பற்றின எல்லா ட்ரிக்ஸையும் டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பேக் பண்ணி எப்படி கொரியர் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் இந்த கிளாஸ்க்கு நீங்கள் பே பண்ணி கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த கிளாஸை அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ப்ளைன் கேக் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவை அதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம கேக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு பாத்திரம் எடுக்கும்போது அது தண்ணி இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக்கோட லைஃப் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் 2 பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் தனித்தனியாக செப்ரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம 4 முட்டையை வந்து செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கான டூல் கூட இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் வந்து வச்சிடல. நீங்கள் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களோ அந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸாக முட்டையில் போட்டுட்டு அந்த ஒயிட் கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் அந்த எல்லோவை ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு மீதி இருக்க ஒயிட்டையும் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துடுவேன். இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 முட்டையை வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் கருவை எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறதுல 200 ml அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கப்பில் நான் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒயிட் சுகரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த சுகர் தான். அதில் இப்போ நம்ம 3/4 கப் அளவுக்கு இருக்கிற சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் 2 டைம்ஸாக ஆட் பண்ணிக்கிறேன். 1 டைம் வந்து பாதியாகும், இன்னொரு டைம் வந்து கால்வாசியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீதி கால்வாசி சுகரை வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பீட்டர் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். கேக்கை பொறுத்தவரை நாம் கிராம் மெஷர்மெண்ட்டை விட கப் மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா கப் மெஷர்மெண்ட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஸ்டீலில் வாங்கிக்கிட்டாலும் சரி, பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டாலும் சரி, கப் மெஷர்மெண்ட் ஒன்று தேவை. ஸோ நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிட்வீனில் நம்ம கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு நான் இப்போ சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணி இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எக் ஒயிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து எக் ஒயிட் வந்து மாறிடும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ப்ளைன் கேக்கு சாஃப்டாகவும் பஃபியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் கருவில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சுகரில் 1/4 கப் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் பட்டர் எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறதுனால பட்டர் எசன்ஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கரி ஸ்டைலில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு மெத்தடை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் எசன்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம்.
நான் வந்து பட்டரை வந்து யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால பட்டர் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் கம்பல்சரி நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாமா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எக் ஸ்மெல் லைட்டாக வரும். அப்படி எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் இப்போ வந்து மில்க்கை டேரெக்டாக ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால மில்க் எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ணலை. அப்படி நீங்கள் மில்க் ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மஞ்சள் கருவை நல்லா வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா எல்லோயிஷாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா லைட் கலராக மாறும். அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த லைட் எல்லோயிஷாக உங்களுக்கு மாறிடும். கூட நம்ம நல்லா காசி வச்ச பால் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கணும் இந்த பால். ஸோ அது கூடயே வந்து 1 கப் அளவுக்கு நான் இப்போ வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சுகர் ஆட் பண்ணோம்ல அதே அளவுக்கு இப்போ மைதாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து நீங்கள் ஆயில் வேணுன்னா ஆயில் சேர்த்துக்கலாம், பட்டர் வேணுனாலும் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ ஆயில் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் தான் நீங்கள் சேர்க்கணும். இல்லை நான் பட்டர் தான் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்க பட்டரை உருக்கி இந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கறதுனால நீங்கள் பட்டர் எசன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஆயிலோ பட்டரோ போட்டதுக்கப்புறமா நம்ம பீட்டரை வந்து ஹை ஸ்பீடில் வச்சு ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக வந்து 1 or 2 செகண்ட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு மாவு இருக்குது அப்படின்னா ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு லைட்டாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைன் கேக்குக்கு இப்போ கொடுக்குற இந்த ஸ்டெப்பு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நாம் வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கூடயே வந்து நம்ம எக் ஒயிட் வந்து ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் செய்யணும். நான் வீடியோவில் ஃபாஸ்ட்டாக காமிக்கிற மாதிரி இருந்தாலும் அது லைட்டாக வந்து நான் ஸ்பீட் வச்சுருக்கேன் அப்படின்னால கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுது. கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் அந்த பஃப்னஸ் கொஞ்சம் கூட குறையாத மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக் ஒயிட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் எல்லோ தனியாகவும் ஒயிட் தனியாகவும் தனித்தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த பஃப்னஸ் கொஞ்சம் கூட குறையாத மாதிரிக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமும் கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நல்லா ஸ்லோவாக வந்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு வந்து நம்ம ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணும்போது நல்லா கேக் வந்து ரைஸ் ஆகி கிடச்சிருக்கும். ஆஃப்டர் கூல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சப்பையாக மாறிடும். ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த ஓவர் மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பஃப்னஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் பேக் பண்ணும்போது கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இதில் மட்டும் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக செய்யுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 1 or 2 கேக்ஸ் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து நல்லா ட்ரெயின் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா 8 inch டின்னில் ஆல்ரெடி பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த பேட்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கேக் வந்து நல்லா ஹைட்டாக, அதாவது பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7 inch டீனில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கில் இருக்கிற ஏர் பபிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா கேக்கில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓடிஜியில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓடிஜியை 180 degree செல்சியஸில் 10 minutesக்கு ப்ரீ ஹீட் வந்து வச்சு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 180 degree செல்சியஸ் பேக்கிங் மோட் தான் என்னோடதில் இருக்குது. அதை வந்து செட் பண்ணியாச்சு. அதில் வந்து 35 minutesக்கு நான் வந்து இப்போ பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக்கிங் மோடு இல்லாதவங்க டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஓடிஜிக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். என்னோட ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 35 minutes வந்து எடுத்துச்சு. உங்களோட ஓடிஜியில் 30 35 அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் வந்து பேக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா க்ரம்ஸ் எதுவும் ஒட்டாமல் இருக்கணும். அப்படி க்ரம்ஸ் எதாவது ஒட்டிருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 5 minutes நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட கேக் வந்து நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும்.
சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எக்ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் சைடை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரை கட் பண்ணுங்கள். நான் வந்து ஞாபகம் மறதியில் நான் வந்து கரெக்டாக வந்து சென்டரை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சைடு கட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் சைடை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரை கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்லைஸ் வந்து பக்காவாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு தூள் தூளாக ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சேல் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை நான் 1/2 kg 1/4 kgன்னு தான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 1/2 kg 300 ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம். நீங்கள் 1/4 kgக்கு நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 150 ருபீஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். பார்க்கும் போதே தெரியுதுங்களா எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக கடையில் விற்கக்கூடிய ப்ளைன் கேக் அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதே தெரியும். அதுபோல் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரு 1/2 kgக்கான ப்ளைன் கேக்குக்கான ஒரு மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ஹோம் பேக்கர் ஆக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஹோம் பேக்கர் ஆகலாம். இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.